இந்த அன்னை தமிழக மக்களை காப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட கருணையின் வடிவம் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களின் சார்பிலே அனைவருக்கும் தீபாவளி திருநாள் தீமைகள் எல்லாம் அகற்று நன்மைகள் பிறந்திட எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையினுடைய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலங்களிலே மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அது 2 ஏக்கர் நிலம் என்றாலும் சரி, தற்போது 505 வாக்குறுதிகளில நாம் குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு தீர்வு கண்டு அதற்கான திட்டங்களை தீட்டி புதிய சட்டங்களை உருவாக்குகிற சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். அதோடு 100 நாட்கள் ஆண்டுக்கு நடத்துவோம் என்று சொன்னார்கள். இப்போது மொத்தத்துக்கே 5 ஆண்டுகள் 100 நாட்கள் நடத்தி இருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல நேரலை என்பது அவர்கள் பேசுவது மட்டும், நேரலையில ஆளுகிற கட்சியை சேர்ந்த முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது நேரலையில ஒளிபரப்பப்பட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் மீது உள்ள அக்கறையில ஜனநாயக கடமையாற்றுகிற போது நேரலையை துண்டிப்பது என்பது எப்படி ஒரு ஜனநாயக பண்பாகும்? எதிர்க்கட்சி தலைவர் என்ன அவையின் முன் கவனத்திலே வைக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியக்கூடாது என்கிற அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலே தான் ஆளுகிற கட்சி பதில் சொல்வது மட்டும் பதிவு செய்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அது முக்கியமான பிரச்சனைகளைத்தான் அவையின் கவனத்துக்கு என கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அவர்கள் அனுமதிக்கிற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் இந்த ஜனநாயக கடமையாற்றுவதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அவர்கள் இருட்டடிப்பு செய்வதையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது இதற்கு மிக விரைவிலே மக்கள் தீர்வு காண இருக்கிறார்கள். இந்த சமீபத்தில் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடந்தது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 205வது பிரிவில் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட செலவினங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு விவாதம். அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் ஒவ்வொரு துறைக்குமே மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறை வாரியாக அவர்கள் கோரிக்கை வைத்து விவாதம் வைத்து அதை தொடர்ந்து அந்த நிதி ஒதுக்கப்பட்டது அது முழுமையாக செலவு செய்யப்படுகிறதா என்றால், மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கை பெற்ற மூத்த ஒரு அமைச்சரை அவருடைய துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் 100% செலவு செய்யப்படவில்லை என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். ஆகவே அந்த திருப்பி அனுப்பப்படுகிற நிலைமை அது குறித்து சட்டசபையில எந்தெந்த துறையிலே முழுமையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த துறையில திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் மக்களுக்கு சொல்வதில்லை. ஆகவே இப்ப அடிஷனல் டிமாண்ட், இப்ப நம்ம கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை என்பதுதான். அது முதல் துணை மானிய கோரிக்கை வைக்கலாம், அப்புறம் 2வது துணை மானிய கோரிக்கை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 205வது பிரிவில் இப்போ கடந்த 3 தினங்களாக நடந்தது முதல் துணை மானிய கோரிக்கை. அதுதான் அடிஷனல் டிமாண்ட் அவங்க வச்சிருந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அந்த கூடுதல் தேவைக்கான அந்த 205வது பிரிவின் அடிப்படையிலே அவர்கள் இந்தந்த துறைக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தொகை நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இந்தந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அது விவாதம்
செய்யப்பட்டு அந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடிஷனல் டிமாண்ட். இந்த அடிஷனல் டிமாண்ட் எப்படி சரி கட்ட போகிறார்கள்? ஏன்னா ஏற்கனவே எந்த அளவுக்கு கடன்ல இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஏறத்தாழ ஒரு 3000 கோடி அடிஷனல் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே கடன்ல இந்த அளவு இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருவாய் உங்களுக்கு அதிகரித்த போதிலும் கடன் அளவு அதிகமாக இருக்கிறது. கடன் எதுக்கு வாங்கணும்? மூலதன செலவு, ஆஸ்பத்திரி, வருவாய் உள்ள அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய மூலதன செலவுகளுக்கு தான் அவர்கள் செலவிட. இப்போ 1 லட்சம் கோடி இந்த ஆண்டு வாங்குறாங்கன்னா அதுல எந்த அளவுக்கு மூலதன செலவு என்பதுதான் நமக்கு முக்கியம். இன்னும் சொல்ல போனா மூலதன செலவுக்காக தான் கடன் வாங்குவோம். ஆனால் இப்பொழுது மூலதன செலவு எவ்வளவு பார்த்தா 3 லட்சம் 4.5 லட்சம் அவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்கன்னா வெறும் 40,000 கோடி தான் இந்த மூலதன செலவுக்கு. இதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் நிதி மேலாண்மையில ஒரு புரட்சி செய்கின்ற வகையில இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். அவர் என்ன சொல்றாரு மாண்புமிகு நிதி அமைச்சர், இது நீங்க எண்ணிக்கை கணக்குல பார்க்க கூடாது, பர்சன்டேஜ் கணக்குல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லுங்கன்னா கொட்டைப்பாக்கு என்ன விலைன்னு பதில் சொல்றாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கடன் அளவு இப்ப நீங்க கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், அத நாங்க மறுக்கல. நீங்க தானே 2011 முத கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் 1.5 லட்சம் கோடி அவங்க கடன் வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நாங்க எடப்பாடியார் முதலமைச்சராக, அம்மா முதலமைச்சர் எவ்வளவு மூலதன செலவுல அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த அடிஷனல் டிமாண்ட் 3000 கோடிக்கு என்ன நீங்க சோர்சஸ், அந்த வருவாய் சோர்சஸ் என்ன? மறுபடியும் நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்திடாதீங்க, மறுபடியும் நீங்க கட்டணங்களையோ வரியோ உயர்த்திடாதீங்க. நீங்க ஏன்னா இந்த இதுல எதுவுமே சொல்லல, அதனால நீங்க கட்டணத்தை உயர்த்திடாதீங்க. ஏற்கனவே இப்படிதான் சொன்னீங்க, கொரோனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சொத்து வரி 150% உயர்த்திருக்கு. உடனே மாண்புமிகு அமைச்சர் நேரு அண்ணன் அவர்கள் எழுந்திருச்சு மத்திய அரசு சொன்னது, அதனால நாங்கள் உயர்த்தினோம். மத்திய அரசு சொன்னா எல்லாத்தையும் நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறோம். ஏன்னா இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எந்த திட்டம் ஏன் செய்யலைனாலும் மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு அவர்கள் அடுத்தவர் மீது பழி போடுவதற்காக ஆட்சியும் அதிகாரத்தையும் மக்கள் கொடுத்தார்கள். பழி சுமத்தி விட்டு தன்னுடைய இயலாமை மறைப்பதல்ல ஒரு அரசினுடைய நோக்கம். தன் அதிகாரம், மக்கள் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஜனநாயக அடிப்படையில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இப்போ மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு விடிவுகாலம் பிறக்கிறதுக்காகத்தான் நாங்க பண்ணோம். உடனே நிதி அமைச்சர் சொன்னாரு, மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அன்னை மீனாட்சி குடிக்கொண்டிருக்கிற மாவட்டத்துல தரல. அவரு செல்லூர் ராஜு கேட்பாரா, உதயகுமார் கேட்பாரா, ராஜன் செல்லப்பா கேட்பாரான்னு கேட்டார். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது இந்த மதுரைக்கு 2 பாலங்கள் முதல்ல வைகை நதியில கொடுத்தோம். அதற்கு பிறகு 2 பாலங்கள் அடிக்கல் நாட்டினோம். வைகை நதியை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சாலை அமைத்தோம். 2 வழிச்சாலை 4 வழிச்சாலை அமைத்தோம். மத்திய அரசு என்ன பெற்றீங்கன்னு கேட்டான். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம். 1000 கோடிக்கு பறக்கும் பாலம் கொண்டு வந்தோம். தோரங்குறிச்சி வரைக்கும் போய் சென்னையில போகணும். நம்ம திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை 4500 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரி. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். 12 மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். இது அம்மா அவர்களுடைய அணுகுமுறை, புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய அணுகுமுறையில மக்களுக்கான திட்டங்களை கொண்டு அதை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு 4.5 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி தொடரணும்னு ஏதாவது ஒரு சாதனை திட்டத்தை சொல்லுங்க. பேர் வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பெயர் சூட்டு விழா,
அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நாம் பார்த்தோமானா வெறும் விளம்பர வெளிச்சத்துலதான் இன்னைக்கு இந்த அரசு நடக்குது. அப்பதான் நாங்க சொன்னோம், மதுரைக்கு நாங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடிவு காலம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு மூத்த அமைச்சர் சொன்னார். ஆமா, விடிவு காலம் கொடுத்திருக்கிறீங்க. என்ன விடிவு காலம்னா, இது வரைக்கும் வரலாற்று இல்லாத வகையில வரி முறைகேடுல 200 கோடி ரூபான்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க அரசுலயே 5 மண்டல தலைவர், 2 குழு தலைவர், 24 அதிகாரிகள், மேயர் உடைய கணவர் கைது. அதுக்கு பிறகு மேயர் ராஜினாமா. எப்போ பிரதான எதிர்கட்சி விவாதத்துல நாங்க சட்டமன்றத்துல எழுப்புவதற்கு முதல் நாள் தான் அவங்க ராஜினாமா பண்றாங்க. இது மிகப்பெரிய மதுரைக்கு கிடைத்த அன்னை மீனாட்சி குடிகொண்டிருக்கிற சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு இன்றைக்கு மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற மதுரைக்கு, கள்ளழகர் இறங்குற மதுரைக்கு, இங்கே ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த மதுரைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுல ஸ்டாலின் திமுக அரசு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பெருமையா தான் மதுரை மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு மாதிரி இன்னும் நீங்க உயர்த்தினீங்கன்னா நாங்க சொன்னோம் விலைவாசி உயர்வு வந்துடும். அந்த விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய கொடிய நோய். அது வறுமை என்பது மிகப்பெரிய கொடிய நோய். ஆகவே வறுமையை ஒழிக்கின்ற வகையில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்துல? அம்மா இருக்கிற போது 20 கிலோ விலையில அரிசி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த மடிக்கணினி திட்டம், கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குற திட்டம் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக. அதே போல புரட்சி தமிழக எடப்பாடி குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி, 7.5% இடஒதுக்கீடு என்று வரலாற்றில் இடம்பெறுகிற முத்தான வளர்ச்சி திட்டங்களை புரட்சி தமிழக எடப்பாடி வாரி வாரி வழங்கினாங்க. அதனால மக்கள் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு 175 தொகுதிகளுக்கு மேலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சி தமிழக எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிற இந்த எழுச்சி பயணம், மக்கள் கொடுக்கிற வரவேற்பு, இன்றைக்கு மீண்டும் எடப்பாடியார் தலைமையில அம்மாவின் ஆட்சி, ஜனநாயகத்தின் ஆட்சி, மக்கள் ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் அந்த வரவேற்பு, மக்கள் கொடுக்கிற வரவேற்பு சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்றோம். சட்டசபையில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்புல இன்றைக்கு கரூர் நடந்த துயர சம்பவத்தை பற்றி கவனத்துல கொண்டு வராரு. அதுக்கு அரசினுடைய கவனக்குறைவும் காவல்துறை போதிய ஏற்பாடு செய்யலன்றது நீதி கேட்டு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் கேள்வியை முன்வைக்கிற போது முதலமைச்சர் கோவப்படுறாரு. இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் பதில் சொல்றாரு. ஏன்னா குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குதுன்ற மாதிரி எதிர்கட்சியில் சேர்ந்தவர்கள் அவையின் முன் கவனத்தில் வைத்து அதற்கு பிறகு சந்தேகங்களுக்கு அவர்கள் பதில் சொல்வதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, மரபையே மாற்றி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்டு மக்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அங்கேயும் சொன்னாங்க விசாரணை. இப்ப உச்ச நீதிமன்றத்துல என்னாச்சு, எப்படிப்பா இதை நீங்க அமைச்சீங்க, எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்கல்ல உங்க விசாரணை எல்லாம். அப்ப உங்களுடைய அந்த அணுகுமுறை என்பது சட்ட ரீதியான அணுகுமுறை என்பது, அரசியல் ரீதியான அணுகுமுறை என்பது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதுதான் இந்த விசாரணை ஆணையங்கள்லாம் தனிநபர் விசாரணை ஆணையம், ஸ்பெஷல் சிறப்பு குழு எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் சிபிஐல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உங்களுடைய அணுகுமுறை இன்னைக்கு தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற பல பிரச்சனை. இப்ப கூட வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்ச முதல் நாளே 5 பேர் இடிதாக்கி இறந்துட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். 22ஆம் தேதியில இருந்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைன்னு சொல்றாங்க. தென் தமிழகத்துல தீவிரமா மழை பெய்யுது. தொடங்கிய நாள்ல இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. இப்ப தேனியில கேட்ச்மெண்ட் பாயிண்ட்ல, முல்லை பெரியார் கேட்ச்மெண்ட் பாயிண்ட்ல தொடர்ந்து மழை வர்றதுனால, உபரி நீர் வர்றதுனால, மழை பெய்யறதுனால அந்த பகுதி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்குது. நிவாரண முகாமெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று இரவு அறிக்கையை நம்ம பார்த்தோம். தேனியிலிருந்து கூட ஜெயக்குமார் போன்றவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவரோட அனுமந்தர் டாக்டர் உள்ளிட்டவர்களாம் வருகை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த பகுதி பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உயிரிழப்பு இல்லாமல், பயிர் சேதங்கள் இல்லாமல், ஏன்னா வீடுலாம் இடிஞ்சு விழுந்துட்டதா சொல்றாங்க.
அவர்களுக்கெல்லாம் உரிய நிவாரணங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் வடகிழக்கு பருவமழையில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நேரடி நெல் கொள்முதல் அது ரொம்ப சுருக்கமா தெளிவா சொல்றோம். நேரடி நெல் கொள்முதல் என்னன்னா, இந்த ஈரப்பதத்தை காரணமா வச்சு நிபந்தனை வச்சு கொள்முதல் செய்யாம ரோட்ல கொட்டி கிடக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் விவசாய முதலமைச்சராக இருக்கிற போது இந்த ஈரப்பதம் பாத்தீங்கன்னா 18% இருக்குதுன்னா அதை 20-22% வரைக்கும் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த அளவுல மத்திய அரசு இருந்து அனுமதி வாங்கணும். இவங்க அது வரைக்கும் தூங்கிட்டு இப்ப கொள்முதல் பண்ணும்போது 18% தான் 16% தான் அப்படின்னா நீங்க 800 மூட்டை நாங்க கொள்முதல் செய்யறத எடப்பாடியார் 1000 மூட்டை ஆக்கினாரு. இப்ப இவங்களும் 1000 சொல்லிட்டு 600 தான் பண்றாங்க. ஏன்னா ஈரப்பதம் 16% இல்ல, 18% இல்ல, 22% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். கொள்முதல் தொடங்குவதற்கு முன்பாகவே ஈரப்பதம் மத்திய அரசுல இருந்து அனுமதி வாங்கணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கவனம் ஈர்ப்புல அவசர பொது முக்கியத்துவம் 0 ஹவர்ல எழுப்புறாங்க. அவர் சொல்றாரு செறிவூட்டப்பட்ட அரிசியை அவங்க இப்ப நாங்க கேட்ட கேள்வி என்ன, எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் விவசாயிகளுக்காக தெருவுல நெல்மணிகள் கொட்டி கிடக்கு, அதை நீங்க கொள்முதல் செய்யுங்க, நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கொள்முதலை துரிதப்படுத்துங்க அப்படிதான் சொல்றாரு. ஆன்லைன்ல தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டையில இனிமேல் நீங்களாம் அலைய வேண்டாம், ஆன்லைன்ல நீங்க கடன் வாங்கிக்கலாம், பயிர் கடன் தொடங்கி அந்த விளம்பரப்படுத்துறதோட சரி. இது வரைக்கும் எங்கேயும் உங்க பகுதியில கேட்டு பாருங்க, ஆன்லைன்ல எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்க. இந்த சாத்தூர் நகராட்சியில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அது சமூக வலைதளங்களை கொடுத்துருக்காங்க, சட்டசபையில பேசினாங்க. அவருக்கு ஓய்வூதிய பலனே தரல, கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. அரசே ஒப்புக்கொள்ளுது நீதிமன்றத்துல. அப்ப என்ன கஜானா காலி ஆயிடுச்சா, நிதிநிலை நெருக்கடி வந்துருச்சா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. மொத்தத்திலே ஒரு ஜனநாயக படுகொலை மக்கள் மன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி, ஜனநாயகம் செத்து போய் விட்டதோ, எங்கே போனது ஜனநாயகம் என்று தேடுகிற நிலையில தான் ஜனநாயகம் இல்லை என்கிற வகையில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய உரையை நேரலை செய்வதிலே அவர்கள் இரட்டிடிப்பு செய்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு, ஒன்று ரெண்டையும் ஒளிபரப்பாதீங்க, மக்கள் ஊமப்படம் மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் கத்தி கத்தி சொல்றதெல்லாம் அங்கே வெறும் வாய்ஸே இல்லை. எங்களுடைய வாய்ஸை நீங்கள் நேரில் திணிக்கிறதுனால முடியாது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வருவார் என்பது மக்கள் தீர்ப்பே, மகேசன் தீர்ப்பு. அதை நீங்கள் இது போன்ற சில்லறத்தனமா இரட்டிடுப்பு செய்வதனால அது மூடி எத்தனை தடவை கோரிக்கை வைக்கிறது சொல்லுங்க. சட்டசபையில எதிர்கட்சி தலைவரே கோரிக்கை வைக்கிறோம், நாங்க கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சா என்ன செய்யறாங்க, தூக்கி வெளியே போடுறாங்க. இது ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா நீங்க அதை செய்யலன்னு கேக்குறாங்க. ஏப்பா 41 பேர் அரசுடைய அலட்சியத்தினால உயிர் பறி போயிடுச்சுல, போன உயிர் போனது தானே. 41 உயிர்னா என்ன சும்மாவா? இந்த இருமல் மருந்து நம்ம செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல தயார் பண்றோம். அதோட நாங்க கேள்வி கேட்கிறோம், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இதுல கொண்டு வராங்க. விதி எண் 55 ஏற்கனவே கரூர் துயர சம்பவம் அவை ஒத்திவைப்பு விதி எண் 56ல எதிர்கட்சி தலைவர் கொண்டு வராங்க. ஆனா அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் என்ன செய்யறாரு, அவருக்கு அவங்க எஜமான் உத்தரவு போடணும்ல, அவருக்கு மக்கள் எஜமான் இல்லை, அவங்க எஜமான் உத்தரவு போடணும், பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இந்த இருமல் மருந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்க இன்னைக்கு தடை செஞ்சிருக்காங்கல்ல, நீங்க செய்தியெல்லாம் பார்த்துங்க. எத்தனை பேர் இறந்துட்டாங்க உங்களுக்கே தெரியும். 35 பேர்னு சொல்றாங்க, 25 பேர்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம உண்மையான விவரம் தெரியல. அதை தடை பண்ணிருக்காங்க. அவரு இதுக்கு பதில் கேட்டா மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மராத்தான்ல சாதனை படைச்ச கிண்ணல் சாதனை படைச்சவரு அதுக்கு என்ன பொறுப்பா பதில் சொல்லணும். வருகிற காலங்களில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய ஆய்வு மேலும். ஏங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டிலுங்க தயார் பண்றோம், ஒரு பேட்சுக்கு லட்சக்கணக்கில் வெளியே வருது, இதெல்லாம் ஆய்வு பண்ண முடியும். அப்புறம் நீ எதுக்கு பார்க்க, ஏப்பா இந்த மருந்து சாப்பிட்டு
35 பேர் உயிரிழந்திருக்கான். WHO வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்களா? நீங்க அதை வந்து கவனத்துல கொண்டு செய்ய வேண்டாமான்னா அவங்கள தடை பண்ணணும். உற்பத்தி செய்யறவங்க இவங்க தடை பண்ண மாட்டாங்களாம். பர்ச்சேஸ்ல பண்றவங்க தான் அவங்க வந்து அதை பார்த்து ஜாக்கிரதையா வாங்கணுமா. இவர் விஷத்தை ஊத்துவாராம், அது விஷமா இல்லையான்னு பார்த்து தான் அவங்க சாப்பிடணுமா. எவ்வளவு புத்திசாலியான ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு நீங்களே பார்த்துக்கீங்க. இவரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல நம்ம எப்படி வந்து இந்த நாடு எங்க போகுது? யாராவது ஒரு லேமன் கூட யாராவது வந்து வடிகட்டின டேஷ் டேஷ் அவரு கூட இப்படி சொல்ல மாட்டார் பதில். என்ன ஒரு பதில் பாருங்க. ஏங்க இன்னைக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து உங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை பத்தி கேலிங் கிண்டிலுமா நையாண்டி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இது 2011 தாங்க தொடங்கணும். சரி, அப்ப ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சா? 2024 25 ஏன் ஆய்வு செய்யல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்? அதான கேட்கிறாங்க. அது ஆய்வு செஞ்சிருந்தீங்கன்னா, தொடர் கண்காணிப்புல இருந்தீங்கன்னா தண்டனை வந்து கிடைச்சிருக்குமா, உயிர் போயிருக்குமா? இத கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் வந்து ஆய்வு பண்ண முடியாது. அவனே அது வந்து அது இல்லை இது இல்லை, ட்ரக் இன்ஸ்பெக்டர் இல்லை அது இல்லை இது இல்லை. அப்போ ஒரு ஒரு லெத்தாஜிக் ஒரு ஒரு அக்கறை இல்லாத தன்மை, மக்கள் நலனில அக்கறை இல்லாத தன்மை. இப்ப இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து இன்னைக்கு தேவையான போக்குவரத்து வசதியை செய்யணும். நேற்று 10 லட்சம் 15 லட்சம் பேர் தீபாவளிகளுக்கு, ஏன்னா நாளைக்கு தான், இன்னைக்கு நைட்டு தீபாவளி, நாளைக்கு காலையில தீபாவளி. இன்னும் அந்த மக்கள் வர்றது பார்த்தீங்கன்னா அங்க துப்பு துப்பு துப்புன்னு ஓடுறாங்க, துப்பு துப்புன்னு வர்றாங்க. அதையும் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேணும். எந்த பிரச்சனைகளும் உங்க கவனத்தை எடுக்கிறது இல்லை. மதுரையில மீனாட்சி சொக்கநாதருடைய குடமுழுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வீர வசந்தராய மண்டபம் முழுமையா சீரமைக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இங்க டைட்டில் பார்க் அறிவிச்சாங்க, அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. மெட்ரோ ரயில் அறிவிச்சாங்க, அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. அறிவிச்ச திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் நிறைவேற மாதிரி தெரியல. ஆனா அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றதா விளம்பரம் மட்டும் பண்றாங்க. ஆனா நிச்சயமா மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார்கள். ஆனா அவர் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு. அவர் தான் 1000 கோடி பறக்கும் பாலம் கொண்டு வந்தாரு. அவர் தான் வந்து இன்றைக்கு 2800 கோடிக்கு மேல இந்த சாலைகள் அமைக்கிறது, 4 வழி சாலைகள் அமைக்கிறது, அதே போல 2 வழி சாலையை 4 வழி சாலையா அமைக்கிறது. இதெல்லாம் வந்து மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக, ஒரு எளியவராக, ஒரு பண்பாளராக. நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி, சமூக நீதிக்கு 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு, நீர் மேலாண்மையில நதிநீர் இணைப்பு திட்டம், நடந்தாய்வாடி காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அதே போன்று இன்றைக்கு குடிமராமத்து திட்டம், இதெல்லாம் நீர் மேலாண்மையிலே புரட்சி. வேளாண்மையில 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நீங்கெல்லாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. முல்லை பெரியாறு 5 மாவட்டத்திற்குரிய ஜீவாதார பிரச்சனை. இப்ப உச்ச நீதிமன்றத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு புதிய அணை கட்டணும்னு ஒரு மனு தாக்கல் செய்து அதுல மாண்புமிகு நீதி அரசர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் புதிய அணை குறித்து விவாதித்து அது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. மாண்புமிகு இன்னொரு நீதி அரசர் அது குறித்து மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு இது வரைக்கும் அது குறித்து வாய் திறக்கல. சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருடைய வழிகாட்டுதலோடு இது குறித்து எடுத்து வச்சோம். ஆனா அது குறித்து இதுவரைக்கும் பதில் சொல்லல. முல்லை பெரியாறு 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனையா இல்லையா? அது நமக்கு புதிய அணை கட்டினா என்ன ஆகும்? நம்முடைய மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் பாலைவனமா போயிடும். குடிநீர் ஆதாரம், விவசாயம், நிலத்தடி நீர் எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எடுத்து பேசணும். இது வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரோ மாண்புமிகு சம்பந்தப்பட்ட துறையின் மூத்த அமைச்சர், அவருக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் தெரியும், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இதுவரை வாய் திறக்கவே இல்லை முல்லை பெரியாருக்கு.
அப்ப எந்த பிரச்சனைக்குமே தீர்வு காணாத ஒரு அரசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இது உதயகுமார் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு அக்கறை செலுத்தாத ஒரு அரசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இதே மாண்புமிகு புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது காவேரி 50 ஆண்டு பிரச்சனை சட்ட போராட்டம் நடத்தி, அம்மா தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி காவேரிக்கு மீட்டு கொடுத்தாங்க. முல்லை பெரியாருக்கு உங்களுக்கு தெரியும், அம்மா சட்ட போராட்டம் நடத்தி 79ல இருந்து இதே பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. 2014ல ஒரு நிரந்தர தீர்வு உச்ச நீதிமன்றத்தில் பெற்றுக் கொடுத்தாங்க. முல்லை பெரியாருக்கு 142 அடி உயர்த்தணும், 152 அடி உயர்த்தணும் என்பதை தீர்ப்பா பெற்றுக் கொடுத்தாங்க. மதுரையில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஒரு நன்றி அறிவிப்பு மாநாடு விவசாயிகள் கூடி நடத்தினாங்க. இதே போல காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மீத்தேன் எந்த ரசாயனமும் உள்ள வர முடியாது அப்படின்னு ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அதை உருவாக்கி கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு காவிரி காப்பாளர்னு எடப்பாடியார் அழைக்கிறாங்கல்ல. நீங்க காவிரி கரையில பிறந்த உங்களை கூட ஏன் அழைக்க மக்களுக்கு மனசு வரல? ஏன்னா நீங்க எதுவுமே செய்யல. மீத்தேன் கையெழுத்து போட்டது நீங்க, அன்றைக்கு துணை முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின். ஆனால் அதே மீத்தேனை தடை செய்து டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர். அதனாலதான் காவேரி காப்பாளர்னு அவரை அழைக்கிறாங்க. இதெல்லாம் இங்க எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க, எல்லாம் விவசாயமே இல்லாம போயிடும். காவேரிக்கு பாதுகாப்பு இல்லை, முல்லை பெரியாருக்கு பாதுகாப்பு இல்லை, கச்சத்தீவுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை யார் பாதுகாப்பது? கேட்டா சட்டசபையில என்ன சொல்றாங்க, நீங்க கூட்டணியில இருக்கீங்களா, நீங்க போய் கேட்டுக்கீங்க, நீங்க போய் சொல்லுங்க. இதே தாங்க சட்டசபையில பேச்சு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க காங்கிரஸ்ல கூட்டணியில இருந்து 17 வருஷம், அதுல 14 வருஷம் அமைச்சரா இருந்தீங்க. அப்ப கச்சத்தீவுக்கு நீங்க தீர்வு கண்டிருக்கலாம்ல, மீட் எடுத்து கொடுக்குற. இப்ப கடிதம் எழுதுறாரு, அப்ப யாரு மீட்டு கொடுக்கறது? எல்லாமே பச்சை பொய்யா ஒரு முதலமைச்சர் பேசினா எப்படிங்க இந்த மக்கள் பொறுத்துக்கிடுவாங்க? இந்த மக்கள் பொங்கி எழுதுறாங்க. அது இதையெல்லாம் வருங்க. இன்றைக்கு ஒரு பாரபட்சமான ஒரு மொத்தத்துல ஜனநாயகம் தமிழகத்திலே செத்து போச்சு. மீண்டும் ஜனநாயகம் மலரணும், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும். அதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்கு இந்த தீபாவளி திருநாளில் இன்றைக்கு தீபம் ஏற்றி வச்சு தீமைகள் ஒளிந்து நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில மக்களாட்சி மலரணும். அதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு இனியும் தொடர்ந்தால் இந்த நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கோயபல்ஸ் பிரச்சாரம் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்படித்தாங்க ஓயாம சொல்றேன்னு நினைக்காதீங்க. விளம்பர சக்தி, பொருளாதார சக்தி, காந்த சக்தி, மின் சக்தி, எந்த சக்தியை கொண்டு வந்தாலும் அவையெல்லாம் மக்கள் சக்திக்கு பின்னால் தான். இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன வேத வாக்கு. இப்போது உங்களிடத்தில் விளம்பர சக்தி இருக்கலாம், பொருளாதார சக்தி இருக்கலாம், காந்த சக்தி இருக்கலாம், மின் சக்தி இருக்கலாம், எந்த சக்தி வேளாம் இருக்கலாம். ஆனால் மக்கள் சக்தி புரட்சி தமிழக எடப்பாடியார் பின்னால் தான் இருக்கிறது என்பதுதான் இந்த எழுச்சி பயணத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. 175 சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் சென்று இந்த எழுச்சி பயணம் மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிகளில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, இங்கே முன்னாள் சட்டமன்ற மாணிக்கம் இருக்கிறார், இங்கே கணேசன் இருக்கிறார், நம்முடைய அறிவு ராதா இருக்கிறார்கள், எங்களுடைய திருமங்கலம் தொகுதி உசிலம்பட்டியில அருமை தம்பி ராஜா சேர்மன் இருக்கிறார், துறை தன்ராஜ் இருக்கிறார்கள். இந்த 3 தொகுதிகள் உட்பட 10 தொகுதிகளுமே வெற்றியை உறுதி செய்கின்ற வகையில எழுச்சி பயணத்திலே மக்கள் ஆரவாரத்தோடு வரவேற்ற காட்சி நம்ம எல்லாம் பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் இருக்கு. இப்ப நீங்க யாரும் மக்கள் போராடவே முடியாது. இம்மென்றால் கைது, ஏனென்றால் சிறைவாசம். இப்ப நாங்க இங்க கேட்கிறோம், கனிமவளம் காணா போடுங்க என்னங்க அப்படின்னு கேட்டா வாங்க பதில் சொல்றோம் சொல்லி கைது பண்றாங்க. பெண்கள் இரவு 12 மணி 2 மணிக்கு பெண்களை கைது செய்து எங்க மக்களை இது பண்ணாங்க. அமைச்சர்புரத்துல இந்த ஒரு பாருங்க, வேங்க வயல் இங்க இருக்குங்க, கருப்பட்டி ஊராட்சியிலன்னு சோழவந்தான் கோயிலுக்கு போனா அதுக்கு பதிலே இல்லை.
அங்க சர்க்கரை ஆலைக்கு அரகனூர் சர்க்கரை ஆலையில என்னங்க அதை திறங்கன்னு சொன்னா அது கைது பண்றாங்க விவசாயிகளை. இங்க நாங்க வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. இன்னைக்கு கூட நாங்க சொல்ற அந்த அழகு ஊராட்சி இருக்கு, அழகு ஊரணின்னு ஒரு 1 கோடி ரூபாங்க 1 மாசத்துல விழுந்துருச்சு. அடுத்து 2 கல்லுப்பட்டியில விழுக போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு விழுந்துருச்சு, இப்ப விழுந்துருச்சு. அது யாரு கேட்கறதுக்கு? அது ஒரு நடவடிக்கை இருந்ததுன்னா உயிர் சேவை ஏற்படுத்தினா என்ன செய்யறது? இன்னைக்கு போய் பாருங்க டீ கல்லுப்பட்டியில அங்க இருக்கக்கூடிய அது ஏற்கனவே அழகு ஊராட்சி விழுந்த மாதிரி, இந்த அழகு நாச்சியார் ஊராட்சி ஊரணியில விழுந்த மாதிரி இப்ப விழுந்து 2 ஊரணி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதுதாங்க நிலைமை. அதுனா உடனே கைது செய்யறாங்க. நாங்க பஸ் ஸ்டாண்டு எடப்பாடியார் கொடுத்தாருங்க திருமங்கலத்துல. இந்த நவீன காலத்துல வெள்ளரிக்காய் கொய்யாப்பழம்லாம் ரோட்ல வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடம் கொடுத்துட்டோங்க, அரசாணை போட்டோம், இந்தாங்க அரசாணை இந்த இருக்கு பாருங்க புதிய பஸ் ஸ்டாண்டுனா வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கைது பண்றாங்க. இரவு பாத்தீங்கன்னா 2 மணிக்கு வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. நான் என்ன இந்த மனு கூட கொடுக்க கூடாதா சார்? இது இந்த கலெக்டர் ஆபீஸ் யாருங்க கட்டி கொடுத்தது? புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது உங்க புண்ணியத்துல மக்கள் புண்ணியத்துல அம்மா புண்ணியத்துல எடப்பாடி நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த கூடுதல் கட்டிடங்கள் அது போய் ஒரு மனு கொடுக்குற தேச விரோத குற்றமாங்க. அதை கேட்ட கூட்டிட்டு உட்கார வச்சு வாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இரவு 2 மணி வரைக்கும் பெண்கள் 1000 பேர் ஆயிரக்கணக்கான பெண்களை உட்கார வைக்கிறாங்க. அவங்க பெத்த பிள்ளையா இருந்தா அந்த வெயிலையும் அந்த மழையிலையும் உட்கார வைப்பாங்களா? அது வந்து கொளுத்துற வெயில்ல என்றால் சிறைவாசம். ஹிட்லர் ஆட்சியை விட மோசமா இருக்குங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயந்தவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அம்மாவின் பிள்ளைகள், புரட்சி தமிழர் எடப்பாடி தம்பிமார்கள் இன்னும் போராட்டம் நாங்கள் வலிமைப்படுத்துவோம், மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில அவருடைய உத்தரவை பெற்று ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டங்களை செய்து மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அஞ்ச மாட்டோம். எத்தனை முறை நீங்கள் கைது செய்தாலும், எத்தனை முறை எங்களை சிறையில் அடைத்தாலும், எத்தனை வழக்குகள் எங்கள் மீது போட்டாலும் நாங்கள் அதற்கு அஞ்ச மாட்டோம், பின்வாங்க மாட்டோம் என்பதை இந்த தீபாவளி திருநாளிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி 2026 மலருகிற அந்த சூழ்நிலையோடு நான் தெரிவித்துக் கொள்வோம். கடந்த சில நாட்களாகவே வந்து அதிமுக வந்து அமித்ஷா இதுதானே தல தீபாவளி. முதல்ல அந்த தல தீபாவளி நல்லா கொண்டாடுங்க தலைவரை. இதெல்லாம் கற்பனையான கேள்வி எல்லாம் 2026ல மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில நமக்கு வந்து மக்களாட்சி மலரப்போகுது. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? எடப்பாடியார் முதலமைச்சரா வரப்போறாரு. அவர் அமைச்சரவையில யார் யார் இடம் பெற போறாங்க, யார் யார் வர போறாங்க பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் சி. இந்த ஆட்சிக்கு மக்கள் எண்டு கார்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இதுதான் தீர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்க கலந்து பேசி மூத்தவங்க பெரியவங்க தேசிய கட்சி, மாநில கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, துணை நின்ற கட்சி எல்லாத்தையும் கலந்து பேசி அவங்க முடிவு எடுக்க போறாங்க. நீங்க தளர்த்தி பாலை விட்டுவிட்டு ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அதான் தலைவரு 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. இந்த திட்டம் எப்ப துவங்கப்பட்டது? கடந்த நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு தேர்தல் வரும்போது அறிவிச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு துவங்கினாங்க. ஆனா அனைவருக்கும் சொன்னாங்க. ஆனா கொடுத்தது அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும் கொடுத்தாங்க. மனு கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் நம்ம தமிழ்ச்செல்வன் சிவகங்கையில போய் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, சிவகங்கையில அங்க இருக்கிற அந்த திருப்பணத்தில் ஒன்றிய செயலர் வந்திருக்கிறாரு, எங்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் காளையர்கள் வந்திருக்கிறாங்க. நான் சொன்ன சட்டசபையில ஏங்க நீங்க மனு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் வைகை ஆத்துல போட்டீங்க சிவகங்கை மாவட்டத்துல. இப்போ என்ன சொல்றீங்க? எந்த நிபந்தனையை விதித்து அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சீங்களோ, இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தோன்னா வாங்க வாங்க நாங்க நிபந்தனையெல்லாம் தளர்த்திட்டோம், மனு கொடுங்கன்றீங்க. அப்ப இது என்னங்க? இது வந்து ஒரு திட்டம் வந்து மக்களுக்காகவா தேர்தலுக்காகவா? இதுதானே மக்களுடைய கேள்வியா இருக்குது. நீங்க 2021 அறிவிச்சீங்க. அப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? இப்ப நீங்க விதியை தளர்த்தினது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தளர்த்தி மகாராஜன் எல்லா பேத்துக்கும் கொடுத்திருந்தா மக்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க, வரவேற்று இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க என்ன வந்து தேர்தலுக்காகத்தான் திட்டங்கள்ன்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த திட்டத்தினுடைய நிலை இருக்கிறது. ஒரே அணுகுமுறை இருக்கணும். ஒரு அரசுக்கு ஒரு திட்டத்துல வந்து ஒரே அணுகுமுறை இருக்கணும். தேர்தல் வந்தா விதியை தளர்த்து,
தேர்தல் முடிஞ்சா விதியை போடு அப்படின்னா எங்க தலை விதி, அதனால நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேற என்ன பண்றது? கண்டிஷன் எந்த அடிப்படையில போடுறீங்கன்னு தெரியல, எந்த அடிப்படையில தளர்த்துறீங்கன்னு தெரியல. ஆகவே ஒரு திட்டத்தினுடைய அணுகுமுறை இரட்டை நிலையை கொண்டிருப்பது, இரட்டை வேடமாக இருப்பது மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்படுவது, அது குறித்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்து சட்டமன்றத்தில் நாங்களும் அதில் இருந்தோம். அதை எப்படி அவங்க கையாள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்போதுதான் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். அதுக்குரிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு முழுமையாக சட்டங்கள் வரும்போது இந்த அரசினுடைய அணுகுமுறை, கையாளுகிற முறையை நாம் பார்த்துதான் அது குறித்து கருத்து சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கனவு என்பது நைனா நாயகன் கனவு பலிக்காது. அதாவது தீபாவளி அதுமா வாயை கிளறீங்க, நான் என்ன பண்றது? சும்மா நல்ல நாள்ல அவரை பத்தி பேசணுமா? அதாவது என்னன்னா, ஒலிம்பிக்ல ஓடி அதற்கான பயிற்சி எடுத்து அதற்கான தகுதியை உருவாக்கி அதுல தங்க மெடல் வாங்குறவங்க சில பேர், ஒலிம்பிக்கிலே பங்கேற்க முடியாத சில பேர் வெளியில இருந்து சில விமர்சனங்களை சொல்றத நீங்க ஊடகங்கள் தான் சமீப காலமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்னன்னு எங்களுக்கும் புரியல. நான் என்ன சொல்றேன், ஒலிம்பிக்ல பங்கேற்று தகுதி பெற்று பயிற்சி பெற்று அதுல தங்க மெடலா, வெள்ளி மெடலா, சில்வர் மெடலா, பிரேஸா, பித்தளையா, வெள்ளியா, தங்கமா, நாங்க என்ன சொல்றோம், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 மக்களிடத்தில் இருந்து மக்கள் சேவைக்காக, மக்களுக்கான திட்டங்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு, 11 மருத்துவக் கல்லூரி, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டது, மகளிர்களுக்கு பாதுகாப்பு, ஒரு தொலைநோக்கு திட்டம், மத்திய அரசிடமிருந்து இன்றைக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான நிதியை பெற்றுத் தருவதில் அவருடைய ஆற்றல், வல்லமை, மதிநுட்பம். இன்றைக்கு கூட 2999 கோடி 100 நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி, கல்வி நிதி 450 கோடி ரூபாய், 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பேரிடர் நிவாரண நிதி நிவாரணத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெஞ்சால் புயல்ல இப்பதான் வந்திருக்கு, அதை இந்த துணை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்திருக்கார். ஆகவே நாம், உங்களை பொறுத்தளவில், என்னை பொறுத்தளவு, ஊடகங்களும் சரி நாமும் சரி, ஒலிம்பிக்கிலே பங்கேற்று தங்கப்பதக்கம் வாங்க இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், அதை தட்டி பறிப்பதற்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இதை பற்றி ஆரோக்கியமா விவாதித்து மக்களுக்கு ஒரு கருத்து சொன்னா அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேடிக்கை பார்ப்பவர்களுடைய விவாதங்களை ஊடகங்களை விவாதமாக கொண்டு வருவதை இந்த தீபாவளியோடு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்க டிவி நல்ல மவுஸ் வரும், நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு வரும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கருத்து. சார், இந்த துல்லியமா நீங்க தான் சார் கணிச்சீங்க, வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டு விஜய்க்கும் ஓபிஎஸ்க்கும் சொன்னீங்க. விஜய் இப்ப நெருங்கி வராருன்னா இன்னும் ஓபிஎஸ் வரவே இல்லையே சார். அந்த வெயிட் அண்ட் சி அதுவும் சரியா வர மாட்டார், ஓபிஎஸ்க்கும் பொருந்த மாட்டார். இல்ல, உங்களுக்கு தலை தீபாவளி தானே மறுபடியும் சொல்றேன். இல்ல, நீங்க என் தலையை உருட்டுறதுலே தான் இருக்கிறீங்களே தவிர, தம்பி நான் நீங்களும் நண்பர்கள் என்ன. நான் அதான் சொன்னேன், நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், பரீட்சை எழுதட்டும் பார்க்கலான்னு சொன்னேன். நான் சொன்னது பரீட்சை எழுதட்டும். ஏன்னா 52 ஆண்டு அனுபவம், 53 ஆண்டு முடிச்சுட்டு 54வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற கட்சி, அனுபவம், மக்கள் சேவை, சத்துணவு திட்டத்துல தொடங்கி ஆலயங்கள் ஒரு அன்னதான திட்டம் வரைக்கும், குடிமராமத்து திட்டம் வரைக்கும், 2000 அம்மா மினி கிளினிக் வரைக்கும், கறவை மாடுகள் ஆடுகள் வரைக்கும், மடிக்கணினி வரைக்கும், தொட்டு குழந்தை திட்டம் வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம், மக்கள்கிட்ட சொல்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க சொல்ற மாதிரி முழு பூசணிக்காயெல்லாம் சோத்துல மறைக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. 75 ஆண்டுகள் கட்சி, அவங்களும் இந்த மக்களுக்கு இன்றைக்கு மக்களிடத்துல மிக பிரபலியமான கட்சி, ஆளுகிற கட்சியாக 25 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இது போட்டி யாருக்கு யாருக்கு அப்படின்றத. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பரீட்சை எழுதட்டும், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மதிப்பெண் வைத்து நம்ம விவாதிப்போம் சொன்னோம். இப்போ அவரு ஒரு சங்கடத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு சங்கடத்துல இருக்கிற போது
நம்ம அதை பத்தி விவாதிப்பது மனித நேயமாக இருக்காது. ஆகவே அவர் அந்த துயர சம்பவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அவர் கூட நேற்று அறிவிப்பு கொடுக்குறார், தீபாவளி யாரும் தாவேக தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய தாவேக கட்சி தலைவர் விஜய் அல்ல, இந்த அரசினுடைய மெத்தன போக்கு, இந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட், டிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நாங்க 1000 பேர் அனுப்பிச்சிட்டோம். ஏடிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 500 பேர் அறிவிச்சிட்டோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ற ஒரு முதலமைச்சர் நம்ம இப்பதான் பாக்குறோம். 650 பேர் போட்டிருக்கோம். இப்ப இது எது உண்மை? அப்ப குளறுபடியை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் துல்லியமா கழிஞ்சு சொல்றாருல. அப்போ நீங்க இப்போ இந்த துயர சம்பவத்துக்கு யார் காரணம்? மக்களுக்கு தெளிவா தெரியுது. பாட்டுகளுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடணும்னு செருப்பு வருதுங்க. இங்க கூட வருதா என்னன்னு தெரியல. அது கரூர்ல போனாதான் வரும். பாட்டுகளுக்கு 10 ரூபாய் அப்படிதாங்க பாடினார். பாவம் விட்டாம பாருங்க செருப்ப. அப்புறம் விடுறாம பாருங்க ஆம்புலன்ஸ. அவர் முதலமைச்சர் பச்சை போய் சொல்றாரு, ஆம்புலன்ஸே வரல எங்க நம்ம பார்த்தோம். அவர் விஜய் சொல்றாரு, ஏப்பா அந்த ஆம்புலன்ஸ் எதுக்குப்பா வருது, நம்ம கொடி கட்டி இருக்குன்னு உலகம் பூரா பார்த்தத அவர் விபத்து நடந்ததுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வந்தது. இவருக்கு எப்படி நம்ம தூங்குறவங்கள உசுப்பலாம், தூங்குற மாதிரி இருக்கிறவங்கள எப்படி உசுப்புறது? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது மீண்டும் சொல்றேன், அவர் நல்லபடியா பரீட்சை எழுதுவாரு, நல்லபடியா எழுதணும், அனுபவம் உள்ளவங்கள வழிகாட்டுதலோட எழுதுவாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவங்களோட இணைந்து அவர் செய்யணும்னு அவருக்கு வேண்டிய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதாக நாங்களும் நினைக்கிறோம். அனுபவம் உள்ளவர்களோடு, ஏன்னா ஒரு குழந்தை வருங்காலத்துல மிகப்பெரிய வீரனா வரும்போது கூட அந்த பிறந்த குழந்தை நடக்க தவழுகிற போது அந்த தாய் தந்தையருடைய கையை பிடித்து கொண்டுதான் நடக்கும். ஒலிம்பிக்ல மிகப்பெரிய வீரர்களாக வருகிறவர் கூட குழந்தையா இருக்கிற போது அதே போலதான் இந்த மரத்துக்கும் ஒரு ஃபென்சிங் தேவை. ஒரு விதை அது செடியா வளர்ற போது ஆடு மாடு மிதிச்சிரும், மேய்ஞ்சிரும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். அப்போ அது வளர்ந்துரும். ஆனா அது வளர்ற வரைக்கும் அது பாதுகாக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அதுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணுன்றதுல மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக நாங்க உண்மையை எடுத்து சொல்றாரு எங்க எதிர்க்கட்சி தலைவர். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா இந்த தீபாவளி அதுவுமா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். தலைவரே, திமுகவை வீழ்த்துவதற்கும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர்வதற்கும் யார் துணை நிற்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கருத்து. நான் உங்களை பார்த்ததை போடுவீங்களா போட மாட்டீங்களா? அதை போடுங்க. நன்றி, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.